பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆலு பரோட்டா என்னோட ஸ்டைல இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து தயிர் ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். பட் நான் வந்து இதுல எல்லாம் நல்ல ஸ்பைசி உப்பு உரப்பு எல்லாமே இருக்கிறதுனால நான் எதுவுமே நான் சேர்த்துக்கல. ஸோ வாங்க இது எப்படி செஞ்சோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன செய்யுங்களா? எப்படி நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஆலு பரோட்டா பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சாரி, என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் கோயில் காரியங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ வீடியோஸ் போட முடியல, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 4 வந்து பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், சாரி இது பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரம் மசாலா, இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், மல்லி இலை, நமக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ நம்ம கடற்கரை செஞ்சோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து இந்த பூண்டையும் இந்த மிளகா இது ரெண்டையுமே சேர்த்து என்ன செய்ய போகிறோம், லைட்டாக கொஞ்சம் வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் திப்பியாக இருக்கக்கூடாது, பட் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டிங்கன்னா தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வரும். அதனால சரி இதை அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா நல்லா வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த கேரட் துருவல் அந்த துருவலை வச்சு இந்த வந்து துருவி எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ள பண்ணும்போது வந்து கட்டி தட்டாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அதனால நான் இதையும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், துருவி எடுத்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, இதையும் யோகோடு சேர்த்து கொஞ்சோண்டி மல்லி இலையும் சேர்த்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இல்லை நான் தண்ணி எதுவும் விடக்கூடாது, தண்ணி இல்லாமல் நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால ஸோ இது வந்து தண்ணி இல்லாமல் நான் வந்து எனக்கு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் என்னோட ஸ்டைலில் தான் பண்ணுறேன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா வதங்கதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா வதங்கணும், வதக்கி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து கேரட் துருவல் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நல்ல நம்ம அப்படி கேரட்டை வந்து சாரி உருளைக்கிழங்கு வந்து நான் திருப்பி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம மசாலா வந்து மசிச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா வரும். இல்லை நான் கையாலே நல்லா மசிச்சுப்பேன், நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த சப்பாத்தி உள்ள வச்சு ஸ்டஃபிங் பண்ணிட்டு ஊட்டும் போது என்ன ஆயிரும்னா அது வந்து கட்டி தட ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேயும் விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதனால ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துருவோம். ஸோ இது மாதிரி துருவி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கெல்லாம் திருப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கும் போதே நான் வந்து என்ன சேர்த்துக்கிறேன், நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மிளகா, பூண்டு, மல்லி இதெல்லாமே சேர்த்து நான் செஞ்சு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து போடும்போது கொஞ்சம் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அதனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம சட்னி சாம்பார் இந்த மாதிரி எதுவும் வேண்டாம், சப்ஜி எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால இது வந்து நம்ம எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே இதில் இருக்குது. அதனால அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அந்த கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இப்போ பாருங்கள், அதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் மிதமான சூடு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு, அந்த மிளகா, அந்த மல்லி லைட்டாக போட்டு அரைச்சது அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். அதனால இப்போ இது கூடயே நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்ல மெதுவான லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நான் வதக்கி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்க. இது கூட வந்து நான் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, வச்சுருந்தா வந்து உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். சாரி, இப்போ நான் காயம் போட மறந்துட்டேன். நான் காயமும் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இதே நல்லா ஒன்றா சேர்த்து நான் கிளறி வச்சுருவேன். எனக்கு உப்பு பத்தலைங்க, உனக்கு கேட்டீங்க என்னங்க இப்படி போடுறீங்க அப்படின்னு. பட் எனக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால கரெக்டாக வரும், அதனால தான் நான் சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சோம்போட ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆற விட்டுட்டு கொஞ்சம் உருண்டை பிடிக்க முடியாது, அதனால கொஞ்சம் ஆற விட்டு நான் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். அதனால இப்போ பாருங்க நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து 2 சப்பாத்திக்குள்ள ஸ்டஃபிங் பண்ணி வைப்பேன், அதை எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து நார்மலாக ஒரு ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மாவை உருட்டி நான் வந்து இதில் ஆயிலாக நிறைய சேர்க்கிறது கிடையாது. ஏன்னா ஆயிலாக ஆனால் சேர்த்தா தான் நல்லதுமாங்க. பட்டை போட்டு அது நல்லா கிரன்ச்சியாக சாப்பிட நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்ல, அதனால நான் வந்து ஆயில் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கல. இப்போ இதை வந்து ஒரு சைடில் உருட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு ரோல் எடுத்து மீன்ஸ் ஒரு உருண்டை எடுத்து அதையும் இதே போல் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும். ஒரு ஆலு பரோட்டாவில் உங்களுக்கு செம்மையாக இருக்கும், அப்படியே வயிறு ஃபுல்லாயிரும். எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே வயிறு நிறுத்தும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள ஸ்டஃபிங் வேறு பண்ணியிருக்கோமா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தயிர் வச்சு கூட சாப்பிடுவாங்க, ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நான் இதை வந்து அப்படி எதுவுமே இல்லாமல் அப்படியே பிளைனாக சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கோமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இப்போ செஞ்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வச்சுருந்த மசாலா
கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 2 சப்பாத்தியும் அதோட சேர்த்து வைக்கிறதுனால நான் வந்து மசாலா எடுத்துக்கிறேன். இது ஒரு பரோட்டா வச்சு நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். நான் 2 வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்குவேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா நல்ல எல்லா இடத்துலையும் வந்து என்ன செய்ய வேணாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். இந்த சைடு ஓரங்கள் இருக்குங்களா அதை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா அதோட நம்ம வந்து சப்பாத்தி இதெல்லாம் அதில் வந்து கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கணும். அதனால் கொஞ்சம் ஊட்டும் போது என்ன ஆகுனா ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதனால நான் வந்து ரொம்பலாம் வைக்கல. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி யாருக்கிட்டே உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் சூப்பராக ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்வேன், இதுக்கு மேலே லைட்டாக மாவை தூவி ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க. சரியா, ரொம்ப அழுத்தினீங்கன்னா என்ன ஆயிடும், பிரிஞ்சு அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும். கையால் நான் அழுத்துறேன். எதுக்காகனா கையால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழுத்துறீங்க நல்லா இருக்கும். நம்ம இதை போட்டு நம்ம தேய்க்கும் போது அது ஈஸியாகவே என்ன ஆயிரும்னா வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்க பாருங்க நல்லா அகலமாயிடுச்சா. அவ்வளோதாங்க. நான் கையில் கொஞ்சம் மாவு தட்டிட்டு தான் மீன்ஸ் வச்சுட்டு தான் நான் வந்து ரெடியாக அகலப்படுத்துவேன். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. சரி படுப்பில் அதை போட்டு எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே அவ்வளோதாங்க. ஒரு ஆள் வந்து இந்த பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா, இந்த பாலு பரோட்டாவை சாப்பிட்றீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. பட் நீங்கள் சாப்பிட நினச்சா நீங்கள் சாப்பிட்லங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கும். நான் ஏன்னா அது உள்ள இருக்க அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வரக்கூடாதுக்காக நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா, அது உங்களோட ஸ்டைல்னா ஒரே மாவில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையிலே கண்டிப்பாக அதை ஒரு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் இன்னும் எண்ணெய் விடலை. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. கட்டி போட்டு இது கொஞ்சம் ஒரு சைடில் ஃபுல்லாகவே குக் ஆகும். இதில் வந்து நான் ஆயில் இந்த மாதிரி எதுவுமே இன்னும் அப்ளை பண்ணவே இல்லை. இனிமேல் தான் என்ன செய்ய போகிறேன்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இதை குக் பண்ண போகிறேன். அதனால் இப்போ லைட்டாக வந்து நம்ம ப்ரஷ் வச்சிருப்போம் இல்லையா, அதில் தான் நான் வந்து லைட்டாக தடவி விடுவேன். ஆனால் இதை ஃப்ரெஞ்சியாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது. ஆனால் நான் ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதனால் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறனால தான் நான் அடிக்கடி பண்ண மாட்டேன். அப்புறம் கச்சோரி ஐட்டம்ஸ் பண்ணுவேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நான் என்னோட ஸ்டைலில் தான் பண்ணுவேங்க. நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்றேன், டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைப்பேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து போடுற ரீசனே அதுதான். ஸோ நான் சாப்பிட்றது தான் நீங்கள் சாப்பிடணுங்கிறது இல்லை. பட் ஒரு சிலவங்க என்ன மாதிரி ஃபுட்டியாக இருந்தாங்க, நல்ல டேஸ்டியாக சாப்பிடணும். ஃபுடிஸ் மீன்ஸ் அப்படி கிடையாதுங்க, உடனே நல்லா சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட கேட்டகரியில் நான் வருவேன். அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க. நான் அதுக்காக ப்ரெஷ்ல வச்சுக்கேன். கரண்டியில் ஊற்றணும்னு நிறைய ஊற்றிடணும்னு பயம். அதனால அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சிருக்கேன். இன்னும் இது கொஞ்சம் வேகணுங்க. 2 பக்கம் இன்னும் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஸோ பாருங்க திரும்ப மறுபடியும் அந்த பக்கம் வெந்திருக்கும் இல்லையா, அந்த பக்கம் ஆயில் தடவி இருக்கும். அதனால பாருங்க நான் சிம்மில் வச்சு வேக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம க்ரன்ச்சியும் வேணும். ஸோ இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் வச்சுருக்கேன். கை வச்சுனா கண்டிப்பாக குத்துரும். அதனால ஸோ இப்போ நல்லா இதை க்ரன்ச்சி ஆக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக க்ரன்ச்சி ஆயிடுச்சு. ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம சாப்பிடவும் செய்யணும். பட் ரொம்ப ஆயிலான எனக்கு அது ஒத்துக்காது இல்லையா. ஸோ அதனால ரொம்ப கம்மியாக நான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏன்னா அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ண தட்டில் சூப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட ஆலு பரோட்டா ரெடிங்க. நான் வந்து 3 பரோட்டா தான் போட்டிருக்கேன். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கையால் தட்டணும் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து ரொட்டி கட்டையால் உருட்டி எடுத்ததுனால இது ஸோ அதனால் அகலாமல் பெருசாக வந்துருச்சு. ஒரு தட்டு சைஸுக்கு வந்துருக்கு எனக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு எல்லா பசங்களும் உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். சுற்றுச்சிங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு ஆவி பறக்கான்னு தெரியுதா உங்களுக்கு. இங்கே பாருங்க அப்படியே ஆவி பறக்கு. இங்கே பாருங்க சூப்பரான நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி. அதோட டேஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க மசாலாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்ல, அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால செம்மங்க அல்டிமேட்டு. அதுக்கு சொல்லுங்க ரொம்ப மெத்து இல்லாமல் நைஸாக சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால சொல்கிறேன் நான். உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டா வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.